அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க. நம்மள ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ ஒரு தேவைக்குன்னு கடனை வாங்கிட்டோம், ஆனால் எங்களால் கடனை அடைக்கவே முடியல, வட்டி கட்டுறதுக்கே பணம் சேர மாட்டேங்குது, எப்போ தான் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவோமோ அப்படின்னு வருத்தப்பட்டு அழுகிற சகோதர சகோதரிகள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய சேனல்லையே பாதி கமெண்ட்டுக்கு மேலே கடன் பிரச்சனை தீர்வதற்கு வழி சொல்லுங்கள், பரிகாரம் சொல்லுங்கன்னு தான் நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது கோடான கோடி கடனையும் தீர்க்கும், கட்டுக்கட்டாக பணத்தையும் சேர்த்தோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பரிகாரமானது கூரையை பிச்சுக்கிட்டு உங்களுக்கு பணத்தை வாரி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில நாட்களுக்கு அதீத சக்தி இருக்கும். அந்த நாளை நம்ம எதுன்னு பார்த்து சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய மலை போன்ற பிரச்சனைகள் எல்லாமே கடுகளவு மாறிடும் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன நாள் என்ன முறைன்னு தெரியாததுனால தான் நிறைய பேர் இன்னுமே வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க. சாதாரணமான நாட்களில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்தை காட்டிலும் சில சக்தி வாய்ந்த நாட்களில் செய்யும்போது அது நமக்கு 100% ரிசல்ட்டை கொடுத்துரும். இப்போ நம்ம செய்ய போகிற இந்த பரிகாரமானது இன்றைக்கி நீங்கள் செய்யறது சிறப்பு. அதுவும் இன்றைக்கி நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் இது தாராளமாக செய்யலாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா ராகு காலம் யமகண்டத்தை ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தை நீங்கள் எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி ராகு காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மதியம் 3 மணிலேருந்து 4:30 அந்த நேரத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. யமகண்டம் பார்த்திங்கன்னா நமக்கு காலையிலேயே முடிஞ்சிடுச்சு. இப்போது மற்ற நேரத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது, ஆஃபீஸில் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு 8 to 9 மணி செவ்வாய் ஓரை வரும் இல்லையா, அந்த சமயத்தில் கூட நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா ஒரே கல்ல 2 மாங்காயின்னு சொல்கிற மாதிரி செவ்வாய் ஓரையில் செய்யும்போது நமக்கு கடனும் தீரும் பணமும் சேரும். அதுக்காக தான் சொல்கிறது. சரி, இந்த நாளில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் 5ஆம் தேதி, ஆடி மாதத்தின் 20ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றது ஒரு நாள். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு 2 அற்புத எண்களுக்கான சேர்க்கை இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா நினச்சது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நடத்தி தந்துடும். இன்னொன்று பார்த்திங்கன்னா பண வரவை பட்டையை கலப்பு வைக்கும்னே சொல்லலாம். அதான் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எண் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 520 528 இதுதான். 520 எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஆங்கில தேதி 5, தமிழ் தேதி 20, ரெண்டையும் சேர்த்துனிங்கன்னா 520ன்னு கிடச்சிரும். அடுத்தது 528 இது எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கில தேதி 5, தமிழ் தேதி 20, இதில் வர ரெண்டையும் சைஃபரை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2ன்னு கிடைக்கும். அடுத்தது 8 அப்படிங்கிற நம்பர், இது ஆகஸ்ட் மாதங்கிறதுனால 8வது மாதம் இங்கே நமக்கு மேட்சிங் ஆயிரும். ஏற்கனவே காலையில் பதிலேயே இந்த 520 வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன், ஏலக்காய் பரிகாரம். அடுத்ததாக 528 ஹெட்ஸை வச்சு மதியம் 12 மணிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஏன்னா ரெண்டையும் ஒட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்காக தான் தனித்தனி பதிவாக கொடுத்துருந்தேன். நீங்கள் அந்த 2 பதிவும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கு கொடுக்குறேன், பார்த்து அதில் ஏதாவது ஒரு மெத்தடையாவது நீங்கள் ட்ரை பண்ணுறது இன்னும் நமக்கு கூடுதல் பலனை கொடுக்கும். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், பூஜை வழிபாடு இல்லாதது தான். அதனால் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தாராளமாக அதை நீங்கள் செஞ்சு பலனடையலாம். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இதையும் யாரெல்லாம் செய்யலாம்னு பார்த்திங்கன்னா, இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம், எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சின்னதாக ஒரு கண்ணாடி பவுலோ அல்லது மண் சம்மந்தப்பட்ட பொருளோ நம்ம எடுத்துக்கிறது சிறப்பு. ஏன்னா இந்த கண்ணாடி, பீங்கான், மண் சம்மந்தப்பட்ட மண்பானை, மண் அகல் இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா பஞ்சபூத தத்துவங்கள் கலந்துருக்குது. அதனால் இதை நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு சுற்றிலையும் உள்ளேயும் வெளியிலையும் மஞ்சத்தூள் பூசுறதுன்னா பூசலாம், அது உங்களுடைய விருப்பம். அடுத்ததாக இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்காவது கல்லுப்பு போடுறது சிறப்பு. இப்போ நீங்கள் அகல் விளக்கு எடுத்துருந்தீங்கன்னா 1 ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா கூட போதும். கொஞ்சம் பவுல் மாதிரி எடுத்துருந்தீங்க அப்படிங்கும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு போடுற மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய உப்புமே நீங்கள் பரிகாரத்துக்குன்னு பூஜை அறையில் வச்சுருந்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். இல்லைன்னா புதுசாக ஒரு பேக்கெட் வச்சுருந்தீங்கன்னா அதிலிருந்து கூட நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு. ஏன்னா இது ஆடி மாதத்தில் வரக்கூடிய 3வது செவ்வாய்க்கிழமை, அதுவும் ஆடி செவ்வாய் ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்தது. இதுவும் அம்மனுக்கு உரியது, மகாலட்சுமி தாயாருக்கும் உரியது. அதனால் அவங்களுடைய அம்சமாக பார்க்கக்கூடிய இந்த கல்லுப்பு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துறது கூடுதல் சிறப்பு.
வாரம் வாரம் ஆடி மாத செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி கண்டிப்பாக கல்லுப்பு வச்சு நம்மளுடைய சேனலில் வீடியோக்கள் போடுறதும் வந்து வழக்கம். இது வந்து 3வது செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான வீடியோ அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுங்க. இப்போ நீங்கள் ஸ்பூனில் எடுத்தாலுமே உங்களுடைய கையில் போட்டுட்டு கையை நல்லா அழுத்தம் கொடுத்து பிடித்து அப்புறமா தான் நான் சொன்ன அந்த பொருட்களில் போடணும். ஏன்னா ஸ்பூனில் வந்து நம்ம போடக்கூடாது, நம்மளுக்கு தானே பிரச்சனை தீரணும். அதனால் நம்மளுடைய கையினுடைய அந்த ஸ்பரிசம் வந்து உப்புக்கு தேவை. அதனால் அழுத்தம் கொடுத்து பிடித்து அதன் பிறகு அந்த கல்லுப்பை வந்துட்டு நீங்கள் அதை குறிப்பிட்ட பொருட்களில் வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் அல்லது சிவப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எந்த கோடும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு உள்ளங்கை அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட போதும். அடுத்து ஒரு சிறு துண்டு பட்டை வந்து எடுத்துக்கோங்க. சுருள் பட்டையாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மலாக வீட்டில் வச்சுக்க பட்டையாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போது கல்லுப்பு வந்து நான் சொன்ன மாதிரி அந்த பவுல்லையோ மண்ணகல்லையோ போட்டுட்டு இப்போ அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் சொன்ன இந்த பொருட்களையும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டேயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு உங்கள் முன்னாடியே அந்த கல்லுப்பு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேப்பரில் 520 அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி அந்த எண்ணுக்கான சேர்க்கை இருக்குது. இது வந்து நம்மளுடைய பணவரவை அதிகப்படுத்தி தரும். அதனால் இதை வந்துட்டு எழுதிக்கோங்க. அடுத்தது இந்த பட்டை இருக்குது இல்லையா, இந்த பட்டையில் 528 ஹெட்ஸ், ஹெச் போட்டு Z இதை வந்து எழுதிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம 2 நம்பரையும் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் தனித்தனியாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பேப்பரில் எழுதியிருக்கோம், இன்னொன்று வந்து பட்டையில் வந்து எழுதியிருக்கோம். அதனால தான் நம்ம இங்கே ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணுறோம். இதனால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்டையை எடுத்து உங்கள் உள்ளங்கைக்கு நடுவில் வச்சுட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனை தீரணும்னு நீங்கள் மனதார வந்து வேண்டிக்கோங்க. எனக்கு இந்த கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடன் எல்லாம் தீர்ந்த மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். இப்போ இந்த பட்டை பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஆயிரும். இப்போ இதை வந்துட்டு அப்படியே கீழே வச்சுருங்க. அடுத்து இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, இந்த பேப்பரை உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுலையும் வச்சுட்டு அந்த கடன் தீரணும்னு சொன்னோம் பாருங்கள் 528 ஹெட்ஸுக்கிட்ட. இப்போ அதுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அது வேணும்ட்டு இந்த நம்பர்கிட்ட நம்ம சொல்லணும். எனக்கு ஒரு 10 லட்சம் பணம் இருந்தால் இந்த கடன் தீந்துரும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கிட்ட சொல்லுங்கள். 10 லட்சம் பணம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரியும் அந்த கடனை அடைச்சிட்ட மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ இந்த பேப்பருக்குள்ளே அந்த பட்டையை வச்சு அப்படியே சுருட்டிக்கோங்க. அதாவது இந்த பட்டையை சுற்றியும் அந்த பேப்பர் வந்து கவராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெளியில் தெரியக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கணக்கு கிடையாது. ஜஸ்ட்டு இந்த பட்டையை நம்ம பேப்பரை வச்சு சுருட்டுறோம், அவ்வளோதான். சுருட்டிட்டு இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு வெள்ளை நிற நூலை வச்சு கட்டிக்கோங்க. அதாவது இது 2 பிரிஞ்சு வராத மாதிரி கட்டிக்கோங்க. இப்போ இதை நம்ம அந்த கல்லுப்பு போட்டு வச்சுக்கோம் பாருங்கள், அதில் வந்துட்டு நேராக நிற்கிற மாதிரி குத்தி வைங்க. எப்படி செடி நட்டு வைப்போம் அந்த மாதிரி வந்துட்டு இதை நீங்கள் குத்தி வைங்க. இப்போ மறுபடியும் இதை எடுத்து உங்கள் கையில் வச்சுட்டு உங்களுடைய கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருச்சு, உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக பணம் இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. அதன் பிறகு பூஜை அறைக்கு போகிற மாதிரி இருக்கிறவங்க இதை கொண்டு போயிட்டு பூஜை அறையில் போய் வச்சிடலாம். முருகப்பெருமான் படத்து முன்னாடி, மகாலட்சுமி தாயார் படத்து முன்னாடி வச்சிடலாம். பீரியட்ஸில் இருக்கிறவங்க இதை கொண்டு போயிட்டு பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துக்கிட்ட வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. இது வந்து 15 நாட்கள் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 15 நாட்கள் கழித்து இந்த பட்டையை நீங்கள் கல்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம். இந்த கல்லுப்பு வந்துட்டு நீங்கள் ஓடுகின்ற நீர்நிலைகளில் விட்டுறலாம், இல்லைனா மரம் செடி கொடிக்கடியில் போட்டுடலாம், இல்லைனா சிங்கில் கரைச்சி ஊற்றிடலாம். இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் எரித்து சாம்பலாக்கி வெளியில் வந்துட்டு ஊதி விடுங்க. ஊதும்போது தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஊதி விட்டுருங்க. இந்த பரிகாரத்தை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும்னு உங்களுக்கு தோணும். ஒன்றுமில்லைங்க, 11 நாட்களுக்கு முன்னாடி ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதே பரிகாரத்தை தான் நான் செய்ய சொல்லியிருந்தேன். அப்போ வந்து நான் பட்டையை வந்து சேர்க்க சொல்லலை, ஆனால் இன்றைக்கி வந்து பட்டையை சேர்ப்பதற்கான அந்த சேர்க்கை இருக்குது. 5 to 8 ஹெட்ஸ் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து சேர்த்து சொல்லிட்டேன். அன்றைக்கே நிறைய பேர் வந்து செஞ்சுருப்பீங்க. ஒருவேளை அந்த வாய்ப்பை தவற விட்டவங்க இந்த நாளை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.